Mind Expander. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஒரு பிரபல சீரியலோட நெக்ஸ்ட் சீசன் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஒரு சீரியல் பார்த்திங்கன்னா அதோட ஃபேன்ஸை பொறுத்து தான் அதோட நெக்ஸ்ட் சீசன்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்த ஃபஸ்ட்டு சீசனில் எல்லார் மனசுலேயும் அந்தளவுக்கு ஒரு பெரிய இடத்த பிடிச்ச ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீரியலோட சீசன் வரப்போகுது. செகண்ட் சீசனும் கிடையாது, தேர்ட் சீசனும் கிடையாது, நம்ம கணிச்சு கூட பார்க்க முடியாது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லாங் நம்பர் ஆஃப் சீசன்ஸ் டெலிகாஸ்டான ஒரு சீரியல். இந்த சீரியலை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்த புதுசில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக்குன ஒன் ஆஃப் த சீரியல். தமிழில் பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் டப் பண்ணி சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க நைட்டு 10 மணிக்கு. சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணப்பையும் சரி, அதுக்கப்புறம் கலர்ஸ் தமிழில் டெலிகாஸ்ட் பண்ணப்பையும் சரி, ஏன் இப்போ லாஸ்ட்டாக கலைஞர் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீரியலாக இருக்கிறது நாகினி தான். இந்த சீரியலோட சீசன் 7 எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ரொம்பவுமே வெயிட்டிங்ஸில் இருக்கோம். ஆல்சோ கேள்விக்கான பதிலில் பார்த்திங்கன்னா எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க நாகினி 7 எப்போ தான் வரும், கலர்ஸ் டிவியில் எப்போ தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கான அப்டேட் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த சீரியலில் பார்த்திங்கன்னா எக்டா கபூர் அப்படிங்கிறவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சீசன் 1லேருந்தே பார்த்திங்கன்னா நாகினி சீரிஸை இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சீசன் 7க்கு பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் சில தகவல்கள் கிடச்சிருக்கு. ஸோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா கலர்ஸ் டிவிலேயே இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் இந்த சீரியலில் பார்த்திங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டேஸ் நைட் 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் கலர்ஸ் டிவி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வாரத்திலே பார்த்திங்கன்னா 2 நாள் தான் கலர்ஸ் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ கலர்ஸ் டிவியில் டெலிகாஸ்ட் ஆனால் கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறமே தான் தமிழில் டப் பண்ணி கலர்ஸ் தமிழ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சீசன் 1 கம்பேர் பண்ணுறப்ப நெக்ஸ்ட் வர சீசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸோட வரவேற்பு கம்மியாகிட்டே போயிடுச்சு. டிஆர்பி பார்த்தீங்கன்னா நினச்ச அளவு கிடைக்கல. சீசன் 6க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மியான டிஆர்பி தான் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த சீசன் 7 ஆச்சு ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு வந்து டிஆர்பி எவ்வளோ பிடிக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் நாகினி 7க்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.